ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? நீங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறீங்க. அதுல ஒரு 10 கிராம் சர்க்கரையை கரைக்கிறீங்க. இப்போ அதே 10 கிராம் சர்க்கரையை எடுத்து ஒரு பெரிய ஜக்ல 1 லிட்டர் தண்ணியில கரைக்கிறீங்க. ரெண்டுமே சர்க்கரை தண்ணி தான். ஆனா ரெண்டுக்கும் சுவையில என்ன வித்தியாசம் இருக்கும்? ரொம்ப தெளிவா தெரியும். அந்த முதல் டம்ளர்ல இனிப்பு ரொம்ப அதிகமா திக்குன்னு இருக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த ரொம்ப சிம்பிளான கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான கெமிஸ்ட்ரி கான்செப்டோட அடிப்படை. ஆமா. நாம் உங்க யூனிட் 1 சொல்யூஷன்ஸ் பாடத்துல இருந்து எக்ஸ்பிரஸிங் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ், அதாவது கரைசல்களின் செறிவை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலான்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இந்த கான்சென்ட்ரேஷன்ன்ற வார்த்தைய நாம அடிக்கடி கேக்குறோம். ஆனா அது ஏன் கெமிஸ்ட்ரியில இவ்ளோ முக்கியம்? வெறும் இனிப்பு சுவைக்கு மட்டுமா இது? இல்லவே இல்ல. இது கெமிஸ்ட்ரியோட மொழி மாதிரி. ஓ, மொழி மாதிரியா? ஆமா. ஒரு மொழியில எழுத்துக்கள் எவ்ளோ முக்கியமோ அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் முக்கியம். இத சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு ரியாக்ஷன் எவ்ளோ வேகமா நடக்கும், சரி. ரெண்டு கெமிக்கல்ஸ ஒன்னா சேர்க்கும்போது என்ன நடக்கும், ஏன் நம்ம உடம்புல இருக்கிற இரத்தம், கண்ணீர் மாதிரி திரவங்கள் ஒரு குறிப்பிட்ட ரீதியில வேலை செய்யுதுன்னு எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். சொல்லப்போனா இது போர்டு எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. இது சம்பந்தமா நிறைய கேள்விகள் வரும். அதனால இத சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். அப்போ கான்சென்ட்ரேஷன்னா என்ன? ரொம்ப அடிப்படையா எந்த விதமான ஃபார்முலாவும் இல்லாம ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லுங்க பாப்போம். ரொம்ப எளிமையா சொன்னா கான்சென்ட்ரேஷன்ங்கிறது ஒரு ரேஷியோ, ஒரு விகிதம். ரேஷியோ? அதாவது எவ்வளவு சொல்யூட், அதாவது கரைபொருள், ஒரு குறிப்பிட்ட அளவு சால்வெண்ட், அதாவது கரைபான், இல்லனா மொத்த சொல்யூஷன்ல கரைஞ்சிருக்குன்னு சொல்றதுதான். நம்ம சர்க்கரை தண்ணி உதாரணம் மாதிரியா? அதேதான். முதல் டம்ளர்ல கம்மியான தண்ணியில, சால்வெண்ட்ல நிறைய சர்க்கரை சால்யூட் இருந்துச்சு. அதனால அது ஹை கான்சென்ட்ரேஷன். சரி. ரெண்டாவது ஜக்ல நிறைய தண்ணியில அதே அளவு சர்க்கரை இருந்துச்சு. அதனால அது லோ கான்சென்ட்ரேஷன். அவ்வளவுதான் விஷயம். சோ பார்ட்டிகல் லெவல்ல, அதாவது மூலக்கூறு மட்டத்துல உண்மையில என்ன நடக்குது? நாம கான்சென்ட்ரேஷனை அளவிடும்போது எதை கணக்கிடுறோம்? இது ஒரு நல்ல கேள்வி. நாம கான்சென்ட்ரேஷனை அளவிடும்போது அந்த சொல்யூஷன்ல சால்யூட் பார்ட்டிகிள்ஸ் எவ்ளோ கூட்டமா, அதாவது எவ்ளோ கிரவுடடா இருக்குன்னு கணக்கிடுறோம். கிரவுடடா இருக்கான்னு பாக்குறோமா? ஆமா. ஒரு சின்ன ரூம்ல 100 பேர் இருந்தா ரொம்ப கூட்டமா இருக்கும். அதே 100 பேர் ஒரு பெரிய ஹால்ல இருந்தா கூட்டம் கம்மியா தெரியும்ல. ஆமாமா. அதே மாதிரி தான் ஹை கான்சென்ட்ரேஷன்னா நிறைய பார்ட்டிகிள்ஸ் ஒரு சின்ன இடத்துல இருக்கு. லோ கான்சென்ட்ரேஷன்னா அதே பார்ட்டிகிள்ஸ் ஒரு பெரிய இடத்துல பரவி இருக்கு. சரி, இது புரிஞ்சிடுச்சு. ஆனா எக்ஸாம்ல எழுதும்போது இந்த கூட்டம்னு எழுத முடியாதே. அதுக்கு ஒரு சரியான வரையறை இருக்குமே. கண்டிப்பா. தேர்வுக்கான சரியான வரையறை, ஆங்கர் டெஃபினிஷன் என்னன்னா, concentration is a quantitative measure of the amount of solute dissolved in a given amount of solvent or solution. குவான்டிடேட்டிவ் மெஷர்? ஆமா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம தோராயமா சொல்லல, துல்லியமா எண்களை வச்சு அளவிடுறோம். இந்த இடத்துல தான் மாணவர்கள் அடிக்கடி குழம்புற ஒரு விஷயம் வருமே. மொலாரிட்டி, மொலாலிட்டி கேட்கவே ஒரே மாதிரி இருக்கு. ஆமா, இது ஒரு காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரிகர். மாணவர்கள் அடிக்கடி மொலாரிட்டிக்கும் மொலாலிட்டிக்கும் குழம்பிடுவாங்க. எனக்கே அந்த குழப்பம் இருக்கு. ஆனா ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. மொலாரிட்டில ஆர் இருக்குல்ல, ஆமா. அது லிட்டரை ஞாபகப்படுத்தட்டும். மொலாரிட்டில நம்ம மொத்த சொல்யூஷன் வால்யூமை லிட்டர்ல எடுத்துக்குவோம். ஓகே, ஆர் ஃபார் லிட்டர். எக்ஸாக்ட்லி. ஆனா மொலாலிட்டில எல் இருக்கு. அத கிலோகிராம்ல இருக்கிற எல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல நாம சால்வெண்ட் மாஸ கிலோகிராம்ல மட்டும்தான் எடுத்துக்குவோம். சொல்யூஷன் வால்யூம் இல்ல, சால்வெண்ட் மாஸ். கரெக்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தியாசம். இத மனசுல வச்சுக்கிட்டாலே பாதி குழப்பம் தீர்ந்துடும். வாவ், அந்த ஆர் ஃபார் லிட்டர் ட்ரிக் நல்லா இருக்கு. சரி, இந்த மொலாரிட்டி, மொலாலிட்டி, அப்புறம் மோல் ஃப்ராக்ஷன்னு இன்னும் நிறைய இருக்கே. இதையெல்லாம் எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறது? இதுக்கு ஏதாவது நல்ல உவமைகள் இருக்கா? இருக்கு. இத ஒரு கூட்டத்தோட அடர்த்திய, டென்சிட்டி ஆஃப் கிரவுட அளவிடுற மாதிரி யோசிக்கலாம். இது உங்களுக்கு விஷயத்தை இன்னும் தெளிவாக்கும். கூட்டத்தோட அடர்த்தியா? சொல்லுங்க. மொலாரிட்டிங்கிறது ஒரு தியேட்டருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க மாதிரி. அதாவது பீப்பிள் பர் தியேட்டர். நீங்க மொத்த ரூமையும் சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் சேர்ந்த மொத்த சொல்யூஷனையும் கணக்குல எடுத்துக்கிறீங்க. சரி. ஆனா மொலாலிட்டிங்கிறது ஒரு ஏக்கர் தரையில எத்தனை பேர் நிக்கிறாங்க மாதிரி. பீப்புள் பர் ஏக்கர் ஆஃப் ஃப்ளோர் ஸ்பேஸ். ஓ, தரை மட்டும்.
ஆமா, நீங்க தரைய அதாவது சால்வெண்ட்ட மட்டும் தான் அளவிடுறீங்க. நிக்கிறவங்கள சொல்யூட்ட இல்ல. மொலாலிட்டி அப்போ அது இன்னும் சிம்பிள். அந்த கூட்டத்துல ஆண்கள் எத்தனை சதவீதம், பெண்கள் எத்தனை சதவீதம்னு சொல்ற மாதிரி. இது ஒரு விகிதம். இதுக்கு யூனிட் கிடையாது. மொத்தத்துல ஒரு பகுதியோட பங்கு என்னன்னு சொல்றது. அந்த தியேட்டர் அனாலஜி ரொம்ப நல்லா புரியுது. ஆனா அதுல ஒரு சின்ன சந்தேகம். மொலாலிட்டியில ஏன் நாம சால்வெண்ட்டை மட்டும் கணக்குல எடுத்துக்கிறோம்? அது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? இது ஒரு அருமையான கேள்வி. இதுதான் இந்த 2 யூனிட்ஸ்க்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசத்தையே காட்டுது. சில சமயம் நாம டெம்பரேச்சரை மாத்தும்போது ஆமா ஒரு திரவத்தோட வால்யூம் கொஞ்சம் அதிகமாகும் அல்லது குறையும் இல்லையா? ஆமா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ மொலாரிட்டியோட மதிப்பு லேசா மாறும். ஆனா ஒரு பொருளோட மாஸ், அதாவது நிறை, டெம்பரேச்சர் மாறினாலும் மாறவே மாறாது. அது சரிதான். மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அதனால ரொம்ப துல்லியமான சயின்டிபிக் வேலைகளுக்கு, குறிப்பா டெம்பரேச்சர் மாறுற சூழல்கள்ல மொலாலிட்டிய பயன்படுத்துவாங்க. ஓகே, இப்போ புரியுது. ஸோ இட்ஸ் அபவுட் சூசிங் த ரைட் டூல் ஃபார் த ரைட் ஜாப். ஆனா ஒரே விஷயத்த சொல்ல எதுக்கு இத்தனை விதமான யூனிட்ஸ்? ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் வச்சுக்கலாமே. ஏன்னா கெமிஸ்ட்ரியில நமக்கு ஒரு துல்லியமான மொழி தேவை. நாம வெறும் உப்பு கரைசல் செஞ்சேன்னு சொன்னா அதுல எந்த அர்த்தமும் இல்ல. அது டைல்யூட்டா கான்சென்ட்ரேட்டடான்னு தெரியாது. கரெக்ட். இந்த அலகுகள் அந்த குழப்பத்தை நீக்குது. ஒரு லேப்ல ஒரு சயின்டிஸ்ட் எனக்கு 0.1 மோலார் NaOH சொல்யூஷன் தயார் பண்ணுங்கன்னு சொன்னா உலகத்துல இருக்கிற எல்லா கெமிஸ்ட்ரும் ஒரே மாதிரி ஒரே அடர்த்தி உள்ள கரைசலை தான் செய்வாங்க. ஸோ இட்ஸ் a யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட். ஆமா, அந்த ப்ரிசிஷன், அந்த துல்லியம் தான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த அலகுகள் இல்லாம குவான்டிடேட்டிவ் கெமிஸ்ட்ரியே சாத்தியமில்ல. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இத மனசுல ஒரு படமா பார்க்க முடியுமா? நீங்க சொல்றத நான் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா. பிக்சர் திஸ். உங்க கையில ஒரு சின்ன பீக்கர் இருக்கு. அதுல சரியா 100 கிராம் தண்ணி ஊத்துறீங்க. ஓகே, 100 கிராம் வாட்டர். இப்போ அதுல 1 மோல் சோடியம் குளோரைடு, அதாவது நம்ம சாதாரண உப்பு, 58.5 கிராம் எடுத்து போடுறீங்க. நல்லா ஒரு கிளாஸ் ராட் வச்சு கரைக்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு உப்பு கரைசல் இருக்கு. சரி இருக்கு. இப்போ இதோட கான்சென்ட்ரேஷனை நம்ம பலவிதமா சொல்லலாம். முதல்ல மொலாரிட்டி. ம் இப்போ இந்த பீக்கர்ல இருக்கிற கரைசலை எடுத்து ஒரு 1 லிட்டர் வால்யூமெட்ரிக் ஃப்ளாஸ்க்ல ஊத்துங்க. அந்த ஃப்ளாஸ்க்ல ஒரு கோடு இருக்கும். ஆமா பார்த்திருக்கேன். இப்போ அந்த கோடு வரைக்கும் மெதுவா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்றீங்க. இப்போ அந்த ஃப்ளாஸ்க்ல சரியா 1 லிட்டர் கரைசல் இருக்கு. அதுக்குள்ள நாம போட்ட 1 மோல் உப்பு இருக்கு. அப்போ இதோட மொலாலிட்டி என்ன? 1 மோலார். பர்ஃபெக்ட். 1 மோலார், அதாவது 1 m. ஏன்னா 1 மோல் ஆஃப் solute is in 1 liter of total solution. சரி, மொலாலிட்டி எப்படி? இப்போ அந்த வால்யூமெட்ரிக் ஃப்ளாஸ்க், டைல்யூஷன் எல்லாத்தையும் மறந்துடுங்க. நாம ஆரம்பத்துல என்ன செஞ்சோம்? 100 கிராம் தண்ணியில 1 மோல் உப்பை கரைச்சோம். ஆமா, இங்க தண்ணி தான் சால்வெண்ட். 100 கிராம்ங்கிறது 0.1 கிலோகிராம். மொலாலிட்டியோட ஃபார்முலா என்ன? மோல்ஸ் ஆஃப் solute divided by mass of solvent in kg. அப்போ 1 மோல் டிவைடட் பை 0.1 kg. எக்ஸாக்ட்லி. 1 வகுத்தல் 0.1 10. சோ அதோட மொலாலிட்டி வந்து 10 மோலல், 10 m. வாட்? ஒரே கரைசலுக்கு மொலாலிட்டி 1 m, ஆனா மொலாலிட்டி 10 m. எவ்வளோ பெரிய வித்தியாசம்! அது மோல் ஃபிராக்ஷன். மொத்த எடையில உப்போட சதவீதம் என்னன்னு பார்த்தா அது பெர்சன்டேஜ் பை மாஸ். ஒரே கரைசலை இப்படி பலவிதமா அளவிடலாம். தட் மென்டல் இமேஜ் வாஸ் பர்ஃபெக்ட். அந்த மொலாலிட்டிக்கும் வர்ற எண் வித்தியாசம் உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. சரி, நாம ஆரம்பிச்ச அந்த இனிப்பு தண்ணி உதாரணத்துக்கு வருவோம். அதுக்கும் இந்த மொலாலிட்டிக்கும் என்ன நேரடி தொடர்பு? நேரடி தொடர்பு இருக்கு. அந்த முதல் டம்ளர்ல 1 மில்லிலிட்டர் தண்ணியில அதிக சர்க்கரை மாலிக்யூல்ஸ் இருந்துச்சு. அதாவது மொலாரிட்டி அதிகமா இருந்துச்சு. சரி, அதனால உங்க நாக்குல இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் ஒரே நேரத்துல அதிக சர்க்கரை மாலிக்யூல்ஸ் கூட தொடர்பு கொள்ளுது. அதனால சுவை அதிகமா தீவிரமா தெரியுது. ரெண்டாவது ஜக்ல மொலாரிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால சுவை கம்மியா தெரியுது. so the taste we experience is a direct physical reflection of its molarity. You got it. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இது மாதிரி நிஜ வாழ்க்கையில, உதாரணமா மருத்துவம் மாதிரி முக்கியமான துறைகள்ல இது எப்படி பயன்படுது? மிகச்சரியான உதாரணம். மருத்துவமனைகள்ல பயன்படுத்துற ஐவி குளுக்கோஸ் சொல்யூஷன், அதாவது ட்ரிப்ஸ். ஆமா, ட்ரிப்ஸ். நீங்க ஒரு ஐவி பாட்டில பாத்தீங்கன்னா அதுல 5% WBE போட்டிருக்கோம். இது ஒரு வகை பெர்சன்டேஜ் கான்சென்ட்ரேஷன். இதுக்கு என்ன அர்த்தம்னா 100 ml சொல்யூஷன்ல
5 கிராம் குளுக்கோஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன் அவங்க மொலாரிட்டி மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டை பயன்படுத்தாம இந்த பெர்சன்டேஜை பயன்படுத்துறாங்க? இது ஒரு பிராக்டிக்கல் காரணம். ஒரு நர்ஸ் அவசரமா ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுக்கும்போது அங்க உட்கார்ந்து குளுக்கோஸோட மோலார் மாஸ் என்ன, மோல்ஸ் எவ்வளோன்னு கணக்கு போட்டுட்டு இருக்க முடியாது. டைம் இருக்காது. ஆமா. ஆனா இந்த பெர்சன்டேஜ் யூனிட் ரொம்ப சுலபம். 500 ml பாட்டில்னா அதுல 5 மடங்கு, அதாவது 25 கிராம் குளுக்கோஸ் இருக்குன்னு ஒரு நொடியில சுலபமா கணக்கு போட்டுடலாம். ஓ, சிம்பிள் மேத். அதனாலதான் மருத்துவத்துல தப்புகள் குறையுது, உயிர்கள் காப்பாற்றப்படுது. இப்போ எனக்கு ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ் கேள்வி வருது. மொலாரிட்டியும் மொலாலிட்டியும் எப்பவுமே அந்த 1m வர்சஸ் 10m மாதிரி ரொம்ப வித்தியாசமான மதிப்புகளை கொடுக்குமா, இல்ல சில சமயம் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்குமா? இது ஒரு ஆழமான கேள்வி. நீங்க நினைக்கலாம், தண்ணியில ஒரு கரைசலை செஞ்சா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே வரணும்னு. ஆமா. ரொம்ப டைல்யூட்டான ஆக்வஸ் சொல்யூஷன்ஸ்க்கு, அதாவது தண்ணியில ரொம்ப ரொம்ப கொஞ்சமா சொல்யூட் கரைஞ்சிருந்தா நீங்க சொல்றது சரிதான், மொலாரிட்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஏன் அப்படி? ஏன்னா அந்த சொல்யூஷனோட டென்சிட்டி கிட்டத்தட்ட தண்ணியோட டென்சிட்டி மாதிரி 1 கிராம் ml-ஆ இருக்கும். அதனால 1 லிட்டர் கரைசலோட எடை கிட்டத்தட்ட 1 கிலோகிராம் இருக்கும். So the numbers are very close. பட் ஆக்சுவலி நாம முதல்ல பார்த்த மாதிரி ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ்ல இந்த மதிப்புகள் கணிசமா மாறும். ஏன்னா நீங்க சொல்யூட்டை சேர்க்கும்போது அதுவும் இடத்தை எடுத்துக்கும். ஆமா, a solute has its own volume. அதனால மொத்த சொல்யூஷனோட வால்யூம் மாறும். ஆனா நீங்க ஆரம்பத்துல எடுத்துக்கிட்ட சால்வெண்டோட மாஸ் மாறாது. இந்த சின்ன வித்தியாசம்தான் கணக்குல பெரிய மாற்றத்துக்கு காரணம். So what does this all mean for a student? இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். எக்ஸாமுக்கு தயாராகிற ஒருத்தர் இதிலிருந்து எதையெல்லாம் கண்டிப்பா மறக்கவே கூடாம ஞாபகம் வச்சுக்கணும்? ஒரு சில எக்ஸாம் சேஃப் கிளாரிட்டி லைன் சொல்லுங்க. கண்டிப்பா இந்த கிளாரிட்டி லைன்ஸ் ரொம்ப முக்கியம். இத மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. முதலாவது மொலாரிட்டி, M. மொலாரிட்டி இது மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் per liter ஆஃப் டோட்டல் சொல்யூஷன், மொத்த கரைசலோட கன அளவு. ஸ்டோய்கியோமெட்ரி கணக்குகளுக்கு இதுதான் முக்கியம். சரி. ரெண்டாவது பாயிண்ட் டிப்ரெஷன், பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் மாதிரி காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் கணக்குகளுக்கு இதுதான் சரி. ஓகே. டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மொலாலிட்டி. கரெக்ட். மூணாவது மோல் ஃப்ராக்ஷன், கை. இதுக்கு யூனிட் கிடையாது, இது ஒரு ரேஷியோ. ரவுல்ஸ் லா மாதிரி வேப்பர் பிரஷர் சம்பந்தப்பட்ட கணக்குகளுக்கு இது ரொம்ப பயன்படும். சரி. நாலாவது பெர்சன்டேஜ் கான்சென்ட்ரேஷன். இதுல பர்சன்டேஜ் WW, பர்சன்டேஜ் WV, பர்சன்டேஜ் VVன்னு 3 வகை இருக்கு. கேள்வியில எதை கேக்குறாங்கன்னு தெளிவா பார்த்து அதுக்கேத்த மாதிரி ஃபார்முலா பயன்படுத்தணும். அந்த IV ட்ரிப் உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, அது ரொம்ப பிராக்டிக்கல். கடைசியா ஒரு முக்கியமான ஃபார்முலா, டைல்யூஷன் ஃபார்முலா. M1V1 is equal to M2V2. இது ரொம்ப காமனான ஃபார்முலா. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஃபார்முலா மொலாரிட்டிக்கு மட்டும்தான் வேலை செய்யும், மொலாலிட்டிக்கு செய்யாது. ஏன்னா இது வால்யூம் அடிப்படையா கொண்டது. இத மாத்தி பயன்படுத்தினா பதில் தப்பாயிடும். எக்ஸலண்ட். இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டோம். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா 3-4 வரிகள்ல எல்லாத்தையும் தொகுத்து சொல்ல முடியுமா? ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி. நிச்சயமா. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதோ. முதல்ல கான்சென்ட்ரேஷன்ங்கிறது ஒரு ரேஷியோ, சல்யூட் வர்சஸ் சால்வெண்ட் அல்லது சொல்யூஷன். அது எவ்வளோ கிரவுடடா இருக்குன்னு சொல்றது. சரி. ரெண்டாவதா அந்த கிரவுட் டென்சிட்டி உவமையை யோசிங்க. மொலாரிட்டினா மொத்த தியேட்டர், மொலாலிட்டினா வெறும் தர. தியேட்டர் அனாலஜி, காட் இட். மூணாவதா நிஜ வாழ்க்கை உதாரணத்துக்கு மருத்துவமனையில பயன்படுத்துற IV குளுக்கோஸ் சொல்யூஷனை நினைவுல வச்சுக்கோங்க. ஆமா, பெர்சன்டேஜ் கான்சென்ட்ரேஷன். கடைசியா தேர்வுக்கு மிக மிக முக்கியமானது, மொலாரிட்டினா per liter ஆஃப் சொல்யூஷன், மொலாலிட்டினா per கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட். இந்த வித்தியாசத்தை மறக்கவே கூடாது. இத சரியா புரிஞ்சுக்கிட்டாலே கான்சென்ட்ரேஷன் கணக்குகள்ல பாதி தூரம் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இந்த ஆழமான அலசருக்கு நன்றி. கேள்வியாளர்களுக்கு நீங்க கொடுக்க விரும்பும் இறுதி சிந்தனை என்ன? அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. If we connect this to the bigger picture, இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு சுற்றுச்சூழல் விஞ்ஞானி, an environmental scientist. ஒரு ஆற்றுல இருக்கிற ஒரு மாசின், பொல்யூட்டன்ட்டோட அளவை கணக்கிடுறீங்க. அந்த ஆற்றோட வெப்பநிலை காலையில ஒரு மாதிரியும் மதியம் ஒரு மாதிரியும் இருக்கு. கோடை காலத்திலேருந்து குளிர்காலத்துக்கு ரொம்ப மாறுது. இந்த சூழல்ல உங்க அளவீதுகள் ரொம்ப துல்லியமா இருக்கணும். ஆமா, கண்டிப்பா. அப்போ நீங்க எந்த கான்சென்ட்ரேஷன் யூனிட்ட அதிகமா நம்புவீங்க? மொலாரிட்டியா இல்ல மொலாலிட்டியா? ஏன்?
இதுக்கான பதில் நாம இன்னைக்கு பேசின விஷயங்கள்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க.